எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படி தான். லவ் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க. மேரேஜ்னு ஒன்று நடக்கிற வரைக்கும் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லவ்ங்கிறது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். எப்போ நான் உங்களை அறுக்குன்னே சொல்ல முடியாது. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் பறந்துடும். அதுக்குன்னு லவ் பண்ணுறவங்களெல்லாம் தப்பான்னு சொல்ல, மோஸ்ட்லி அப்படி தான் இருக்காங்க. லவ் பண்ணுறது ஒருத்தவங்களை, கல்யாணம் பண்ணுறது இன்னொருத்தவங்களை. அதுக்கு பேர் லவ்வா? அதனால எதையுமே லவ் பண்ணுறப்போ அந்த மொமெண்ட் அதை என்ஜாய் பண்ணுங்க. இது லைஃப் லாங்காக இதுதான் என் கூட வரப்போகுதுன்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. லைஃப் எப்படி வேணாலும் மாறலாம், கல்யாணமும் மாறலாம். பட் கல்யாணங்கிறப்போ நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அங்கே ஒரு டிவோர்ஸ் நடக்குது, இல்லை பிரிஞ்சு போக நினைக்கிறான், ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கும், ப்ராசஸ் இருக்கும். அதுக்குள்ளேயே நிறைய பேர் மனசு மாறிடுவாங்க. ஆனால் லவ் அப்படி கிடையாது. லவ் பண்ணுறதே நீங்கள் யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணுவீங்க. அதை ரொம்ப பொத்தி மறைச்சு வச்சு பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த டிசிஷன் வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலுமே அதான் பிடிக்கலான்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு தொல்லை பண்ணுறீங்கன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிருவாங்க. அதனால லவ் பண்ணுறத பார்த்து பண்ணுங்க, உண்மையானவங்களை பண்ணுங்க. டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக ஒரு லவ் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. லவ்னால சூசைட் பண்ணுறவங்க பல பேர் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு லவ்வர் கிடைக்கிறதே பெருசு. ஸோ பார்த்து